மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம விஜயோட தாத்தா காவேரி எங்க அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட கேட்குறாங்க. அப்பதான் விஜய்க்கே ஞாபகம் வருது, நம்ம காலையில் ஏந்திரிச்சதுல இருந்தே காவேரியை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா, இல்லைனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பா, இல்லைனா கோயிலுக்கு போவா, வேற எங்கே போவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா காவேரியை ரொம்ப நேரமாக காவணும். ஸோ நம்ம விஜய் வந்து காவேரியை தேட ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ கோயிலுக்கு போய் தேடி பார்க்குறாப்புல. காவேரி எங்கெங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் போய் தேடி பார்க்குறாங்க. ஆனால் காவேரி அங்கவே இல்லை. இதுக்கு நடுப்புற பசுபதியும் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வராப்புல. ரொம்பவுமே கோவமாக தான் வராப்புல. கோவமாக வந்தது மட்டும் இல்லாமல் அந்த காவேரியை வந்து நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் டைலாக் பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல. பசுபதி வீட்டுக்கு வந்த பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஜயோட அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பசுபதியை பார்க்குறதுக்காக வராங்க. வந்த உடனே பசுபதி வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கோவப்படுறாரு. அது நியாயம் தானே. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தி ஆக போகிறாங்கள இல்லையா. ஸோ அதனால் பெருசாக எதுவும் கோவப்படல. ஸோ அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அஜய் என்னடானா ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாப்லையாட்டுக்கு. ஸோ நடந்த பிரச்சனையில் எங்கே நமக்கும் ராகினிக்கும் கல்யாணம் நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் இவன் ஒரு பயம் பயந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதுக்கு நடுப்புற நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. காவேரி கிடைக்கவே இல்லை. திருப்பியும் வீட்டுக்கே வராப்புல. வீட்டுக்கு வர்றப்ப வழியில் நம்ம தாத்தா முன்னாடியே இருக்காங்க. எங்கே காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை காவேரியை வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், காணவே காணோம். நைட்டு எனக்கும் காவேரிக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையே வந்துருச்சு. நான் கூட அதிகமாக காவேரியை திட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் சொல்கிறாப்புல. ஸோ காவேரி எங்கேயும் போயிருக்க மாட்டா, கண்டிப்பாக கிடச்சிருவா அப்படின்னு நம்ம தாத்தாவும் விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் ரூமுக்கு போகும்பொழுது தான் அந்த லெட்டரே கையில் கிடைக்குது. ஸோ நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே விளக்கமாக அந்த லெட்டரை எழுதி வச்சுருக்குறாங்க. எப்படியா இருந்தாலும் 8 மாதத்துக்கு பின்னாடி பிரிய தானே போகிறோம். அப்போ பிரியறப்போ ஒரு காரணத்தை தேடணும்ல. ஸோ இப்போ இந்த காரணமே நமக்கு போதும், இந்த காரணத்தை வச்சே பிரிஞ்சிடலாம். அவங்கள பொறுத்தளவு நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டு ஓடிட்டேனே இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிக்காதவங்களாவே போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி லெட்டர் எழுதி முடிச்சிடுறாங்க. விஜய்க்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.